ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். என்ஐசிஎல் ஏஓ எக்ஸாமை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த எக்ஸாமுக்கு உங்களை கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு கேட்டால், ரொம்ப நாளாக ஐபிபிஎஸ் பிஓ தான் ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி வரக்கூடிய ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமில் வேக்கன்சிஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வருது. நிறைய பேங்க் அவங்களுடைய வேக்கன்சி ப்ரிப்பேர்டாக வச்சுருக்க மாட்டாங்க, நாட் ரிப்போர்ட்டட்னு வரும். அப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் ஐபிபிஎஸ் பிஓவில் மேபி சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குது. ஐபிபிஎஸ் பிஓக்கும் என்ஐஎஸ்எல் ஏஓக்கும் என்ன சார் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமுடைய பேட்டர்னும் என்ஐஎஸ்எல் ஏஓடைய எக்ஸாம் பேட்டர்னும் ஒரே மாதிரி ஒரே லெவல். இது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஒரே மாதிரி இருக்குங்களா? அதே மாதிரி தான் இது என்ஐஎஸ்எல்ஏஓ, இது ஐபிபிஎஸ் பிஓ. இந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை வச்சு இந்த எக்ஸாமில் கரெக்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இதுக்காக தான் நான் சொல்கிறேன், என்ஐஎஸ்எல்ஏஓ வேக்கன்சி கம்மியாக இருக்குது, நான் பாஸ் பண்ண மாட்டேன், அந்த லாஜிக்கே வேண்டாம். நீங்கள் அந்த எக்ஸாம் போய் எழுதுங்க. ஆப்டி ரீசனிங் இங்கிலீஷில் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அப்படி எங்கேயாச்சும் நீங்கள் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். நம்ம ரீசெண்டாக ஆப்டிடியூடுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்ட்ராட்டஜி கொடுத்தோம். ரீசனிங் இங்கிலீஷ் அப்கமிங் வீடியோஸில் அந்த கோல்டன் ரூல்ஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எந்த மாதிரி மார்க்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ நமக்கு எக்ஸாம் ரேலிங்கிறவங்க அஃபோர்டபுள் ரேட்டில் நமக்கு மார்க் டெஸ்ட் சீரியஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் உங்களுக்கு எக்ஸாம் இன்டர்ஃபேஸ் எக்ஸாக்டாக இப்படி தான் எக்ஸாமில் நமக்கு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். அதே மாதிரி பேட்டர்னில் அதே லெவலில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வேரியபிள் வச்சு கொஸ்டின் அப்டேட்டடாக இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இந்த லான்ச்சிங் ஆஃபர் இன்னும் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரேட்டு அதிகம் பார்த்துடுவாங்க. அதேமாதிரி நமக்கு அஃபேர்ஸ் கிளவுடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீக்லி கண்டென்ட்டில் நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. டாபிக் வைஸாக உங்களுக்கு இது ரிவைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோட் AK10 தான். லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணாதவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசிஎல் ஏவோடைய எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாக்டாக ஐபிபிஎஸ் பிஓவில் என்ன இருக்கோ அதே பேட்டர்ன் எக்ஸாம் லெவலும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் கூட மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ஒரு சாம்பிள் எடுத்த மாதிரி இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ அந்த லெவலில் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த வேலை ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் பேங்க்கை விட இது பெட்டரான வேலை. ஏன்னா உங்களுக்கு சேலரி கிட்டத்தட்ட ஈக்குவல். சாட்டர்டே சண்டே ஹாலிடே கம்பேரிட்டிவ்லி பேங்க்கை விட இன்சூரன்ஸ் ஏவோ அப்படிங்கிறது ஒரு பெட்டரான ஜாப். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ஐசிஎல் ஏஓ என்ஐஏசிஎல் ஏஓ கிளியர் பண்ணவங்கலாம் அன்எக்ஸ்பெக்டட் லிஸ்ட்டில் இருந்தவங்க. அதாவது எந்த ஒரு எக்ஸாமிலும் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, ஏன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாதவங்க கூட அந்த டைமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அந்த வேலை கிடைச்சி உள்ளே போயிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களும் 2-3 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுக்கான நாளாக இருந்தால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லேருந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு வருவீங்க. ரீசனிங் எபிலிட்டிலையோ குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ எனி பார்ட்டில் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க, போன வருஷம் இந்த லெவலுக்கும் இந்த வருஷம் இந்த லெவலுக்கும் ஏதாச்சும் ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் இருக்கா, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்லை நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தென்படும். ரியலாக போய் எக்ஸாமில் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் நம்ம எழுதும்போது மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாலும் ரியல் எக்ஸாமில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு அடுத்தடுத்த எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் யோசிக்காதீங்க. ஒருவேளை இந்த ஜாப் கிடைச்சா நீங்கள் செட்டில். ஜாப் கிடைக்கலன்னா இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான கண்டென்ட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வீடியோ வரும். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.